ஃபைனலா நம்ம சிஎஸ்கேவோட ஒரு ஓஜி சிஎஸ்கே மேட்ச் கிடைச்ச ஃபீல் கிடைச்சி சொல்லணும். ஏன்னா பிபி டேப்லெட்லாம் நம்ம எடுக்க வச்சு கடைசி ஒரு கொண்டு போய் சிஎஸ்கே இந்த மேட்ச் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஊர்வில் படையில ஒரு பிளாஸ்டான பேட்டிங், நம்ம ஜெமி ஓட்டன போலிங், ஓவராலா சிஎஸ்கே வர்சஸ் எல்ஜி மேட்ச்ல ஹைலைட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். அது மட்டும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பண்றீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் இட்லி நேற்று பார்த்தா டாஸ் வின் பண்ணது நம்ம ருத்ராஜ் கேக்கோட் தான். நாங்க முதல்ல போலிங் போட்டு சொன்னோம். ஏன்னா 2 நாள் பார்த்தா அண்டர் கவர்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பால்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் அடிக்கணும்னு நினைச்சாங்க. சிஎஸ்கேட பிளேயிங் லெவல்ல ஒரே ஒரு சேஞ்ச், குர்ஜப் சிங் பதில பாத்தீங்கன்னா நம்ம இவரு ஷியோம் துபே டைரக்டா உள்ள வந்தாரு. ஏன் ஒரு ஃபீல்டிங் பண்ண கொண்டு வராங்கன்னு தெரியல. எனக்கு திருப்பியும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு மூவ் சரியா படல. சோ அதை சேஞ்ச் பண்ணா சிஎஸ்கே நல்ல ஒரு கமிங் மேட்ச்ல 2 நாள் பிச்சு அண்டர் கவர்ஸ் இருக்கு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தா நம்ம ஜாஸ் இங்கிலீஷ் அடின்னு அடிச்சாரு சொல்லணும். கிட்டத்தட்ட எல்ஜி பவர் பிளேலயே கிட்டத்தட்ட 90 ரன் மேல அடிச்சாங்க. அங்கேயே சிஎஸ்கே மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சுப்பா நடக்கும் போது மிச்சல் கம்போஜ் ஒரு முக்கியமான விக்கெட்டான மிச்சல் மாஷோட விக்கெட் ஒரு சைட்ல தூக்கி இருப்பாரு. அவரோட ஒரு தரமான ஒரு இதுல இருக்காரு சொல்லுவோம். சீசன்ல கண்டிப்பா ஃபைண்ட் ஆஃப் த சீசன்னா நம்ம அன்சுல் கம்போஜ் சொல்லலாம். பர்பிள் கப் லிஸ்ட்லயுமே இருக்காருங்க. 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 11 மேட்சஸ்ல. எஸ்கேகே இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனா அன்சுல் கம்போஜ் சொல்லலாம். வேற லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அவர் போலிங் மூலியமா. அது தவிர்த்து நம்ம சிஎஸ்கேவோட காட்ஃபாதர் நம்ம ஜெமி ஓவர்டன் நேத்து மேட்ச்ல அருமையா போலிங் பண்ண சொல்லணும். 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 3 விக்கெட் ஓவர்டன் எடுத்திருந்தாரு. அந்த ஹார்ட் லென்ஸ்ல கரெக்டாவே ஜெமி ஓவர்டன் போறாரு சொல்லணுங்க. எல்லா மேட்ச்லயுமே கலக்கிட்டு இருக்காரு. நேத்து மேட்ச்லயும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஜெமி ஓவர்டன் அப்கமிங் மேட்சஸ்ல அவர் ஒரு குரூஷியலா இருக்க போறாரு சிஎஸ்கே டீமுங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் எப்படி பண்றாரு, சோ சிஎஸ்கே எப்படி பண்ண போறாங்க மிடில் ஓவர்ஸ்லன்னு அங்க டிசைட் ஆக போகுது. சோ நம்ம ஜெமி ஓவர்டனோட அப்கமிங் பெர்ஃபார்மன்ஸ் மூவி பார்த்தா குரூஷியலா இருக்க போது. அதை தவிர்த்து நம்ம இன்னொரு மிடில் ஆர்டர் பவுலரான நூர் அகமது ஆஸ் யூஷுவலா ஒரு நல்லாவே போட்டாரு. நேத்து போட்டு 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற 100. இதுவும் பாத்தீங்கன்னா பெரிய யாராவே பார்த்தா பிடிச்சாரு. யாராவது தான் தூண்டியில போட்டாரு. ஆனா அங்க சுறாவே மாட்டுச்சுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிக்கலோஸ் போரன் அடிக்க போய் அவரோட விக்கெட் கொடுத்துட்டு போயிருப்பாரு. சோ ஃபார் சிஎஸ்கே பெரிய டார்கெட் வர வேண்டியது. ஆனா சிஎஸ்கே 64 சுருக்கிட்டாங்க. சிஎஸ்கே இந்த டார்கெட்டே வந்துருக்கூடாது. ஷபாஷ் அகமது அடிச்சிட்டாரு கடைசியில. இல்லைன்னா அங்கேயே பார்த்தா இதோட ஒரு 90 180 பார்த்தா அவங்க சுருக்கி இருக்கலாம். தவிர்த்து சிஎஸ்கேமே பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பேடா தான் போலிங் போட்டாங்க. சோ அது ஒத்துக்கணும். சேசிங்ல சேட்டா நம்ம சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கேக்கவுட் உள்ள வந்தாங்க. இதுவரை சிஎஸ்கே பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ணதே இல்ல சொல்லும் போது நம்ம சஞ்சு சாம்சன் அதிரடியா ஆரம்பிச்சாரு. 6 பவுண்டரிஸ்னு அந்த திக்வேஷ் அட்டாக் பண்ணி விளையாடினாரு. 28 ரன் அடிச்சாரு சஞ்சு சேட்டா 16 பால்ல. அவரோட வேலையை அவர் கரெக்டா முடிச்சாரு. 3.4 ஓவர்ஸ்ல சிஎஸ்கே 45க்கு 1 போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில தான் சிஎஸ்கே வச்சுட்டு போயிருக்காரு. அடுத்து உள்ள வந்தாரு ஊர்வில் பட்டேல். இவரோட பேட்டிங்கை பத்தி நாங்க என்ன சொல்றதே தெரியல. முதல் பால்ல இருந்தே வந்தா நான் 6 தான் அடிப்பேன்னு அடிக்கிறாருங்க. நேத்து மேட்ச்ல 65 ரன் அடிச்சாரு 23 பால்ல. 8 சிக்ஸர் 2 பவுண்டரி வேற லெவல் அடிச்சாரு சொல்லணும். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் விளையாடின 9 பால்ல பாத்தீங்கன்னா 7 பவுண்டரி அடிச்சாரு. 6 6 ஒரு பவுண்டரி ஊர்வில் பட்டேல் அடிச்சிருப்பாரு. வேற லெவல் டேலண்டா தெரியுறாரு. கண்டிப்பா நம்ம ஊர்வில் பட்டேலுக்கு ஆயுஷ் மாதிரி இருக்கும் போது சிஎஸ்கே டீம்ல இடம் கிடைக்கல சொன்னோம். பட் இவருமே பாத்தீங்கன்னா அவரோட பிளேஸ்க்கு டிசர்வ் அந்த லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் நேத்து மேட்ச்ல கொடுத்திருக்காரு. இல்லாம ஐபிஎல்ல ஜாயிண்ட் ஃபாஸ்ட் 50 13 பால்ல ஜெயசாலோட அந்த ஒரு இன்னிங்ஸை ஷேர் பண்ணிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடியே அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. திஸ் இஸ் ஃபார் யுவர் பாப்பா என்ற மாதிரி அவங்க அப்பாக்கு இந்த ஒரு இன்னிங்ஸை ஒரு டெடிகேட் பண்ணிருப்பாரு. அவர் அவங்க அப்பா தான் டிசர்வ் சொல்லணும். இவர் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு அவரு கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் சரியான டேலண்ட்ங்க. கிளியர் ரேட்டிங் பார்த்தா 6 மட்டும் தான் அடிக்க போறேன்னு ஒரு முடிவோட உள்ள வந்தாரு. அதுக்கு ஏத்த மாரி பார்த்தா மேட்ச்ல இன்னிங்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருப்பாரு. வழக்கமா ஊர்வில் பட்டேல் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். ஊர்வில் பட்டேல் நிறைய பால் விளாட மாட்டாரு, கொஞ்சம் டைம் எடுத்து விளாடலாம் என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நேத்து மேட்ச்ல வந்தாரு. இந்த ஒரு இன்னிங்ஸை சேஞ்ச் பண்ணல. அவர் யூஸ்வலா விளையாடுற மாதிரி அதிரடியா விளையாடினாரு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 23 பால்ஸ் விளையாடினாரு. அதோட ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு நம்ம ஊர்வில் பட்டேல். சிஎஸ்கே ஒரு பெரிய ஸ்கோரை சேஸ் பண்றாங்க. ஒரு விக்கெட் ஒழுந்துச்சு அப்பதான் சஞ்சு சாம்சன். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஸ்லோ டவுன்லாம் பண்ணாம நான் என் கேம் ஆட போறேன்னு இன்னிங்ஸ் உள்ள கொண்டு போய் 8 சிக்ஸர் அடிச்சு அந்த பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாரு சொல்லணும் ஊர்வில் பட்டேல். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல் நேற்று விளையாடினவரு சிஎஸ்கே கிடையாது மேட்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்கோட ஒரு 42 அடிச்சு அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த கார்த்திக் சர்மா கொஞ்சம் செட்டில்ட் ஆயிட்டு அவுட் ஆனாரு. டெவால் ப்ரூவிஸுமே அவுட் ஆஃப் பொசிஷன்ல வரனால அவராலே சரியா படல. ஒரு பவுண்டரி அடிச்சாரு. பட் நம்ம டெவால் ப்ரூவிஸ் 10 ரனுக்கு அவுட் ஆனாரு. அண்ட் அதுக்கப்புறம் உள்ள கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் 2 பேருமே புது பேட்ஸ்மேன். 2 பேருமே பாத்தீங்கன்னா பட்டுன்னு பார்த்தா 2 பேருமே 0ல இருக்காங்க. என்னடா நடக்குதுன்னு நினைச்சோம். மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா கையை விட்டு போதாடா நினைக்கும் போது கையில இருந்த மேட்சை நம்ம பிரசாந்த் வீர் 2 சிக்ஸர் அடிச்சு உள்ள கொண்டு வந்திருப்பாருங்க. அவர் ஒரு 17 ஆஃப் 12 அடிச்சு 2 சிக்ஸர் அடிச்சிருப்பாரு. அதை விட்டு இன்னொரு பக்கத்துல நம்ம ஆறுச்சாமி அவரோட பினிஷரா திருப்பி இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. லாஸ்ட் ஓவர்ல பாத்தீங்கன்னா 10 ரன் வேணும். முதல் 2 பால் தூக்கி வைடா போட்டுருப்பாரு நம்ம மார்க்ரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த 2 பால 2 சிக்ஸர் அடிச்சிருப்பாரு. துபே 15 ஆஃப் 7 2 சிக்ஸஸோட சிஎஸ்கே இந்த மேட்சை கடைசி ஓவர்ல போய் த்ரில்லர் வெற்றி ஆயிருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் போயிருக்கே வேணாங்க. தெரிஞ்சது ஒரு 16-17 ஓவர்ல இந்த மேட்ச் அசல்டா சிஎஸ்கே முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா ஆபியஸா சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிள்லயே மேல போயிருக்கும். 5வது பொசிஷன் போயிருக்கும். அதுல 11 மேட்சஸ் பிளே பண்ணி 6 வெற்றிகள் 5 தோல்வி 12 பாயிண்டோட
என்என்ஆர் பாத்தீங்கன்னா பிளஸ்ல தான் இருக்கு 18. பட் நேத்து ஆர்சிபி தோத்து இருந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் இருந்திருக்காங்க அந்த டாப் 4ல போறதுக்கு. ஏன்னா அவங்களுமே பார்த்தா அந்த ஒரு 11-6 வந்திருப்பாங்க. சோ பாயிண்ட் அங்க சிமிலரா இருந்திருக்கும். சோ என்என்ஆர்ல தான் ஆர்சிபி மேல இருக்காங்க. சோ அவங்க வின் பண்ணி நேத்து மேல போயிட்டாங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல 14 பாயிண்ட்ஸோட. அதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஒரு ரெக்கார்டியே சின்ஸ் பாத்தீங்கன்னா 2019ல இருந்து சிஎஸ்கே 180 பிளஸ்ல இருந்து ஒரு 200 கோலோட டார்கெட்டை சேஸ் பண்ணதே இல்ல. பட் அந்த ஒரு ரெக்கார்டை பார்த்தா நேத்து முறியடிச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸான ஒரு ரீசன்னா ஊர்வில் பட்டேலோட அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல் தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த பாதி ஓவர்லயே பார்த்தா ஒரு 10 ஓவருக்குள்ளேயே மேட்சை முடிச்சுட்டாருங்க. அங்கே சிஎஸ்கே சீல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. ருத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். எப்பயுமே ருத்ராஜ் கார்டு இந்த மாதிரி ஒரு 180 பிளஸ் சேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிடுவாருன்னு. ஆனா நேத்து அவர் கேப்டனா பாத்தீங்கன்னா நின்று விளையாடுனாரு. ஆரம்பத்துல அதிரடியா அவரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல ஊர்வில் பட்டேல் அடிக்கும் போது அவர் ஆங்கர் பண்றேன்னு அந்த ஒரு ரோல எடுத்து விளையாடுனாரு. ஒரு 42 ரன்ஸுக்கு அவர் அவுட் ஆயிருப்பாரு. பட் ஒரு நல்ல நாக் ஃப்ரம் ருத்ராஜ் கார்டு பேக் டு ஃபார்ம் சொல்லணும். ஸ்டில் இந்த ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் டேபிள் ஓபன் அப்ப தான் இருக்கு. எந்த டீம் ஜெயிச்சாலுமே மேல போவாங்க. ஒரே மேட்ச்ல பாயிண்ட்ஸ் டேபிள் நேத்து எப்படி மார்ச் பாத்தீங்களா? லாஸ்ட் 3 டேஸ் 3 டீம்ஸ் பார்த்தா டாப் ஆஃப் த டேபிள் இருந்திருக்காங்க. சோ ஃபார் இந்த டேபிள் எப்படி வேணா மாறலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க பேலன்ஸ் 3 மேட்சுமே பார்த்தா ஜெயிச்சாங்கன்னா கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்ஸ் போலாம். வேற எந்த டீமையும் பார்த்தா நம்ம எதிர்பார்க்க வேணா. பாயிண்ட்ஸ் டேபிள் இப்ப இருக்க நிலைமையில அப்படிதான் இருக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் கம்மியா வின் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வேற மத்த டீமோட வெற்றிக்கு வெயிட் பண்ணதோட சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 18 பாயிண்ட்ஸ்ல போய் உட்காருவோம். இன்னொரு விஷயம் நினைச்சு நம்ம ஜெமி ஓட்டனுக்கு தான் பார்த்தா பிளேயர் ஆஃப் மேட்ச் அவார்டு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஊரில் பட்டியல் தான் கொடுப்பாங்க நம்ம எல்லாருமே நினைச்சோம். ஆனா நம்ம ஜெமி ஓட்டனு ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு சோ அவர் டிசர்வ்டு சொல்லணும். கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல பேட்ஸ்மேன் தான் நிறைய கொடுக்குறாங்க. ஆனா இப்ப ஒரு பவுலர் வாங்குறது பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜெமி ஓட்டன் அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பவுலிங்குமே போட்டாரு. சோ அவர் இந்த ஒரு அவார்டுக்கு டிசர்வ் சொல்லணும். கண்டிப்பா சிஎஸ்கே ஆர் ஸ்டில் இந்த பிளே ஆஃப் ரேஸ் என்ன பண்ண போறாங்க அப்கமிங் மேட்ச்ல இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. மறக்காம தமிழ் சேனலுக்கு போஸ்ட் ஆனீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டிப்பா சந்திக்கும் முறை உங்களுடைய விடை பெறுவது நான் உங்கள் ஹரிஷ்.